வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி ஃபென்டர் ஷோ. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இடி மின்னல் காதல் அப்படின்ற ஒரு தமிழ் மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பார்த்தீங்கன்னா இந்த வீக்கெண்ட் தியேட்டர்ஸ்ல அவைலபிளா இருக்கு. இந்த படத்துல சிபி தான் லீட் கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்காரு. இந்த படம் ஒரு ஆக்சிடென்ட்னால எத்தனை பேர் பாதிக்கப்படுறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு தீம்ல நகரக்கூடிய கதை. ஆக்சுவலா இந்த படத்தோட ஸ்டார்டிங்லேயே வந்து சிபி தன்னோட கேர்ள் ஃப்ரெண்டோட கார்ல போயிட்டு இருக்காரு. அந்த டைம்ல ஒரு நபர் மேல காரை ஏத்திடுறாரு. ஆக்சுவலா சிபி வந்து இன்னும் சில நாட்கள்ல யூஎஸ் டிராவல் பண்ற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இருக்கும். அதுக்கு எந்த பாதகமும் வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக சிபியோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து அவரை தனியா கார்ல அனுப்பிட்டு அண்ட் இவங்களும் வந்து போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. அந்த ஆக்சிடென்ட் ஆன நபர் இருக்கார்ல, அவருக்கு வந்து ஒரு பையன் இருப்பான். அந்த பையன் தன்னோட அப்பா பிரிஞ்சிட்டாரு அப்படின்றதுனால பயங்கர மென்டலா அப்செட் ஆயிருப்பான் அப்படின்னே சொல்லலாம். அந்த கதை எப்படி போகுது அப்படின்றது ஒரு தனி பிளாட்டா இருக்கும். அப்படியே பேரலா பாத்தீங்க அப்படின்னா இந்த படத்தோட வில்லன் ஆக்சுவலா வந்து அந்த இறந்து போயிருப்பார்ல ஆக்சிடென்ட்ல, அவருக்கு வந்து பணம் கொடுத்திருப்பாரு. அதனால அவர் என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் பண்றாரு அப்படின்றது இன்னொரு பிளாட்டா போகும். ஸோ இந்த 3 கதைகளும் ஒரு புள்ளியில இணையுது. அதுக்கப்புறம் என்ன மாதிரியான சம்பவங்கள் நடக்குது அப்படின்றத மீதி கதையில காட்டியிருப்பாங்க. பாசிட்டிவ்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தோட முக்கியமான பாசிட்டிவா படுறது கண்டிப்பா இந்த படத்தோட தீம் அப்படின்னே சொல்லுவேன். அதாவது 3 டிஃப்ரெண்டான கதைகளை கனெக்ட் பண்றதுக்கு ஒரு ஹைப்பர் லிங்க் மாதிரி அந்த ஆக்சிடென்ட்டை யூஸ் பண்ணிப்பாங்க. உண்மையிலே ஒரு நல்ல தாட். அதே மாதிரி இந்த படத்துல எமோஷனல் பாண்டிங் அப்படின்றதுமே ஆங்காங்கே நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அதுல குறிப்பா சொல்லணும் அப்படின்னா அந்த அப்பா பையன் பாண்டிங் சீன்ஸ் அப்படின்றது ரொம்பவே இம்பாக்ட்ஃபுல்லா இருந்துச்சு. ஆல்சோ சிபி வந்து தன்னோட கில்ட்டை ஃபீல் பண்ணக்கூடிய காட்சிகள் அப்படின்றதுமே நீட்டா தான் எடுத்திருந்தாங்க. இடி மின்னல் காதல் அப்படின்ற இந்த டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி 3 கதைகளையுமே வந்து கனெக்ட் பண்ணி சொன்னதுமே வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஐடியாவா தான் இருந்துச்சு. அதே மாதிரி இந்த கதையோட டியூரேஷன் அப்படின்றதுமே பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஹவர்ஸ்ல முடிகிற மாதிரியான ஒரு டியூரேஷன் தான். ஒரு குயிக் வாட்சாவே பார்த்துடலாம். எல்லாத்துக்கும் மேல இந்த கதையை ஒரு மாதிரி நான் லீனியரா வந்து நரேட் பண்ணியிருப்பாங்க. அதனாலேயே ஒரு சில ஃபிளாஷ்பேக் போர்ஷன்ஸ் அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் சர்ப்ரைஸா தான் இருந்துச்சு. நெகட்டிவ்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ஐடியா என்னதான் புதுமையா இருந்தாலும் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண விதம் அப்படின்றது அந்த அளவுக்கு எஃபெக்டிவா இல்லை அப்படின்னே சொல்லலாம். உதாரணத்துக்கு சொல்லணும்னா இந்த படத்துல மெயினா 3 கதைகள் தான் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் அந்த லவ் போர்ஷன் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டா கூட அந்த காதலை வந்து ஒரு மாதிரி ஆர்டிபிஷியலா தான் வெளிப்படுத்தியிருப்பாங்க. ஒரு விதமான நேச்சுரலான ஒரு ஃபீல் அப்படின்றது அந்த பேருக்குள்ள இல்லை அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி அந்த வில்லன் கேரக்டர் இருக்கார்ல, அவர் பார்த்தீங்கன்னா பேர்லையும் சரி பில்டப்லையும் சரி பயங்கர டெரரா இருப்பாரே தவிர அவர் பண்ணக்கூடிய விஷயங்கள் அப்படின்றதுல அந்த அளவுக்கு எஃபெக்டிவா இல்லை. அதுவும் ஒரு விதமான செயற்கைத்தனமா தான் இருந்துச்சு. அந்த பையனோட ரோலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சூப்பரா ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஒரு விதமான டிஸ்ஃபங்க்ஷனல் ஃபேமிலில இருந்து வந்திருப்பான். ஸோ நிறைய இஷ்யூஸை ஃபேஸ் பண்ணியிருப்பான் அப்படின்ற மாதிரி சூப்பரான கேரக்டர் டிசைனா இருக்கும். அதுவுமே வந்து ஒரு மாதிரி அப்ரப்டா கடைசியில விட்டு ஒரு மாதிரி ஆர்டிஃபிஷியலா ஆக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த 3 பிளாட்டை ஒழுங்கா அமைக்காததே இந்த படத்தோட எக்ஸிகியூஷனை ரொம்ப போரா காட்டுது. அதே மாதிரி இந்த படத்தோட அந்த கிளைமாக்ஸ்ல நடக்கக்கூடிய டிராமா அப்படின்றதுமே வந்து அந்த அளவுக்கு வந்து படத்தோட ஓட்டலை அப்படின்னே சொல்லலாம். உதாரணத்துக்கு அந்த சிபி பண்ணக்கூடிய சம்பவங்களா இருக்கட்டும் அண்ட் அந்த பையனோட அப்பாவை பத்திய ஒரு முக்கியமான விஷயத்தை ரிவீல் பண்றதா இருக்கட்டும், அது எதுவுமே வந்து லாஜிக்கு உட்பட்டு இல்லை அப்படின்னே சொல்லலாம். ஓவரால் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு வித்தியாசமான தாட் தான், பட் பெட்டரா இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கலாம். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2.2 அவுட் ஆஃப் 5. அடல் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் மைல்டா சில காட்சிகள் இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.